நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி தொடங்குகிறது. தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே இது பொலிட்டிக்கல் மாஸ் செக்மெண்ட். இந்த பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் பற்றி நாங்கள் ஏற்கனவே பல காணொலிகளில் பல மாவட்டங்களை விளக்கி இருக்கின்றோம். அதாவது வெளிநாடுகளில் இருப்பது போல ஒவ்வொரு கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் அல்லது கட்சியின் சார்பில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை அழைத்து வந்து அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு செய்தது என்ன, அவர்களுக்கு நீங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும், யாரிடம் சிறந்த கொள்கைகள் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் பேசுவதற்கான ஒரு ஆரோக்கியமான மேடையாக இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. பல மாவட்டங்களில் இது ஒரு ரொம்ப ஆரோக்கியமான விவாதமாக நடைபெற்று அந்த மாவட்ட மக்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு தெளிவு கிடைத்திருக்கிறது. அதாவது பரவாயில்ல, இந்த ஆட்சியில இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அல்லது இந்த கட்சி இவ்வளவு போராட்டங்களை நடத்தியிருக்காங்க என்பது மாதிரியான விஷயங்களை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த கட்சிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு புரிதலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது. எனவே வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கட்சியினுடைய சாதனைகள், உங்கள் கட்சியினுடைய போராட்டங்கள், அதே போல வரக்கூடிய காலங்களில் என்னவெல்லாம் செய்ய திட்டங்களை வைத்திருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில நீங்கள் எடுத்துரைக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, எத்தனையோ பல மாவட்டங்களில் நாங்கள் இந்த நியூஸ் தமிழ் தேர்தல் பயணத்தை நடத்தியிருந்தாலும் கூட பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தமான தஞ்சை மாவட்டத்தில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதிலே நாங்கள் பெருமை கொள்கின்றோம். காரணம், சோழர்களினுடைய பெருந்தேசமாக இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டம் சோறுடித்த சோழநாடு என்று குறிப்பிடுவார்கள். அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியமாக விளங்கக்கூடிய தஞ்சை மாவட்டம், தஞ்சை மாவட்டத்துக்கென்று பல பெருமைகள் இருக்கிறது. அந்த பெருமைகளை பேசினாலே இன்னும் ஒரு மணி நேரம் போதும். அவ்வளவு பெருமைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருமை மிகு தஞ்சை மாவட்டத்தில் இந்த நியூஸ் தமிழ் பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சியை நடத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். இப்ப இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக 3 கட்சிகளிலிருந்து சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மாநில இலக்கிய அணி துணை அமைப்பாளர் ஆடுதுறை உத்ராபதி அவர்கள் வந்திருக்கின்றார். அவரை வருக வருக என்று வரவேற்கின்றோம். சார் வணக்கம். அதே போல அதிமுகவிலிருந்து மாவட்ட இலக்கிய அணி துணை செயலாளர் மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் பேராவூரணி திலீபன் அவர்கள் வந்திருக்கின்றார். அவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதே போல நாம் தமிழர் கட்சியிலிருந்து திருவையாறு சட்டமன்றத்தினுடைய தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செந்தில்நாதன் அவர்கள் வந்திருக்கின்றார். அவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மூவரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னதாக எனக்கு ஒரு திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி நினைவுக்கு வருகிறது. அதை கொஞ்சம் மாத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரே கூண்டில் வளர்க்கப்பட்ட 2 கிளிகள் வெவ்வேறு திசை நோக்கி சென்றன. அந்த கிளிகள் சந்தித்து கொண்ட போது பேச முடியவில்லையே, எல்லாம் பேசியது நான் பார்த்தேன். இது நீங்க நாம் தமிழர் அதிமுகவை பார்த்து சிரிச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நான் சொல்ல வந்தது திமுக அதிமுக அவர்கள் அண்ணா என்ற பெருந்தலைவரோடு அவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு வழி வந்தவர்கள். அந்த அடிப்படையில் நான் சொன்னேன். ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார், இப்ப உங்ககிட்ட நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன்.